இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே உங்கள் எல்லோருக்கும் வாழ்த்தல் கூறுகிறேன். இன்று நாம் சிலுவை பாதை என்ற தலைப்பிலே தியானிக்க இருக்கிறோம். ஒரு ஜெபம் செய்வோம். எங்களை நேசித்து பார்த்து வழிநடத்துகிற அன்பின் பரம தந்தையே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். சிலுவை பாதையில் இயேசு மரியாதை சந்திக்கிற அந்த நிகழ்வை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம்ப்பா. நீங்கள் பேசுகிற அடியாளை மறைத்து கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்படியாக உம்முடைய வார்த்தைகள் வெளிப்பட உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். இன்று தியானத்துக்காக சிலுவை பாதை. சிலுவை பாதை என்பது இயேசு கிறிஸ்து பிலாத்துவினால் மரண ஆக்கினைக்கு தீர்ப்புக்கு உட்பட்ட பிறகு அவர் சிலுவையிலே அறையப்படும் கொல்கதா மலைக்கும் வரை அவர் சென்ற பாதை தான் சிலுவை பாதையாக கருதப்படுகிறது. அதில் 14 இடங்கள், 14 ஸ்டேஷன்ஸ் இருக்கிறது. அதில் ஆரம்பம் பிலாத்துவின் அரண்மனை, அவர் மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்ட இடம். முடிவு அவர் கொல்கதா மலை, அது அங்கே அவர் சிலுவையிலே அறையப்பட்ட இடம். இடையிலே 12 இடங்கள் இருக்கிறது, அது 12 ஸ்டேஷன்ஸ். இன்று நாம் தியானிக்க போவது 4வது ஸ்டேஷன். அதாவது முதல் ஸ்டேஷன், அவர் மரண ஆக்கினைக்குள்ளாக பிலாத்துவால் தீர்மானிக்கப்படுகிறார். அவர் குற்றமற்றவர் என்று தெரிந்தும் அவரை விடுவிக்க முடியாமல் ஆசாரியர் ஜனங்களுடைய ஏவுதலினாலே அவர் மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறார். 2வது ஸ்டேஷன், இயேசு கிறிஸ்து அதை ஏற்றுக்கொள்கிறார். 3வது இடம், இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமக்க முடியாமல் கீழே விழுகிறார். 4வது இடம், இயேசு தன் தாய் மரியாளை அந்த சந்திக்கிற இடம். இந்த இடம் நம்முடைய வேதாகமத்தில் குறிப்பிடப்படவில்லை. இயேசு மரியாளை சந்தித்தது, கீழே விழுந்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் மரியாளை சந்தித்ததாக எழுதப்படவில்லை. ஆனாலும் எல்லா வேதத்திலும் பாரம்பரியமாக இந்த இயேசு சந்தித்தார், இது 4வது ஸ்டேஷன் என்று சொல்லப்படுகிறது. எருசலேம் நகர தெருக்களிலே அவர் பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு சென்றார். அந்த பாதை சிலுவையின் பாதை, அதாவது துன்பத்தின் பாதை என்று சொல்லப்படுகிறது. கண்ணீரின் பாதை, அழுகையின் பாதை, இப்படி பல பெயர்கள் சொல்லலாம். இந்த பாத் ஆஃப் சாரோ, வயா டோலோரோசா என்று லத்தீன் மொழியிலே சொல்லப்படுகிறது. நான் இஸ்ரேல் தேசத்துக்கு பிரயாணமாய் சென்றிருந்த போது அந்த டோலோரோசா என்ற அந்த பாதை, சிலுவை பாதையை சந்தித்தேன், அதை பார்த்தோம். எங்களுக்கு இதை போல் சிலுவை பாதையில் உள்ள பல இடங்கள் காண்பிக்கப்பட்டது. அந்த பாதையில் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பாரமான சிலுவையை கொண்டு சுமந்தார். கல்வாரி மேட்டிலே ஏறி அவர் அங்கே சிலுவையிலே அறையப்பட்டார் என்று பார்த்தோம். இப்பொழுது நாம் இந்த பாதை சிலுவை பாதை என்றால் அழுகையின் பாதை. ஏன் அது அழுகையின் பாதையாக கருதப்படுகிறது? அவர் குற்றமற்றவராய் இருந்தும் குற்றம் சாட்டப்பட்டார். தம் சொந்த ஜனங்களாலேயே குற்றம் சாட்டப்பட்டு, அநியாயமாய் குற்றம் சாட்டப்பட்டு அவர் மரண ஆக்கினைக்குள்ளாகப்படுகிறார். அப்பொழுது போர் சேவகர்கள் அவரை வாரினால் அடித்து நிந்தித்து துன்பப்படுத்தி நெற்றியிலே தலையிலே அவருக்கு முள்மூடியை சூட்டி அடித்து அவரை அனுப்புகிறார்கள். ஏறக்குறைய 150 கிலோ எடையுள்ள அந்த பாரமான சிலுவையை அவர் சுமந்து கொண்டு செல்ல வேண்டியிருக்கிறது என்று பார்க்கிறோம். அந்த சிலுவையை அவர் சுமந்து கொண்டு வருகிற வழியிலே அந்த சிலுவையின் பாரம் தாங்க முடியாமல், அதை சுமக்க முடியாமல் கீழே விடுகிறார். இந்த பாதையிலே இயேசு மரணாக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டார் என்று கேட்டவுடனே மரியாள் அலறி எடுத்துக்கொண்டு ஓடி வந்திருப்பார்கள். அந்த பாதையில் லூக்கா 23ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்லுகிறது, திரள் கூட்டமான ஜனங்களும் அவருக்காக புலம்பி அழுகிற ஸ்திரீகளும் அவருக்கு பின் சென்றார்கள் என்று. அப்படியானால் இயேசுவின் தாயாகிய மரியாளும் அப்படி புலம்பி அழுகிற ஸ்திரீகளுடனே சென்றிருப்பார். யோவான் 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் அவருடைய சிலுவையின் அருகே அவருடைய தாய் மரியாளும், அவருடைய தாயின் சகோதரி கிளையப்பா மரியாளும், மகதலேனா மரியாளும் நின்றிருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் அவர் சிலுவை பாதை ஆரம்பத்திலிருந்து சிலுவை வரை அவருடைய தாய் மரியாளும் சென்றிருக்கிறார் என்று பொருளாகிறது. ஸோ நிச்சயமாக அவர் போகிற வழியில் அவர் மகனை சந்தித்திருப்பார்.
ஸோ பாரம்பரியமாக சொல்லப்பட்டாலும் மரியாள் அவரை சந்தித்திருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது என்று பார்க்கலாம். இப்படியாக அவர் சந்தித்த போது அவர் சிலுவையின் பாரம் சுமக்க முடியாமல் கீழே விழுகிறார். அதை தாங்க முடியாமல் அதை பார்த்த தாய் ஓடி வந்து அவரை பிடிக்க பக்கத்திலே வருகிறார் என்று பார்க்கிறோம். எப்படி இருந்திருக்கும் அவளுடைய அந்த தாய் மரியாளுடைய மனநிலை? தன் மகன் எவ்வளவு அருமையாக தேவகுமாரன் என்று அழைக்கப்பட்டார். அவருடைய பிறப்பிலே என்ன அதிசயம் நடந்தது? அவருடைய பிறப்பை முன்னறிவித்த தேவதூதன், கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று அவரை பற்றி சொன்னார். இது இவளுக்கு இப்போ திகைப்பாக இருந்தது. இது எப்படி ஆகும் என்று. அன்றையும் நீ ஒரு கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய் என்று சொன்னவுடன் எப்படி ஆகும், புருஷனை அறியேனே என்று சொல்லுகிறாள். உடனே அவன் அந்த தேவதூதன், உன்னிடத்தில் பரிசுத்தாவி உன்மேல் நிழலிடும், உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் என்னப்படும் என்று சொல்லப்பட்டாள். அப்படியானால் உடனே அவள் அதை சந்தோஷமாக உன்னுடைய வார்த்தையின் படியே எனக்கு கடவுது என்று தேவன் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார் என்று சொல்லி தன்னை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறாள் தேவனுடைய திட்டத்திற்கு. ஸ்திரீகளுக்குள்ளே நீ பாக்கியவதி, ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லப்பட்டது. மரியாளும் சந்தோஷமாக அவள் என் ஆத்மா என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது என்று சொல்லி அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார் என்று மகிழ்ச்சி அடைகிறாள். பூமியிலே அந்த காலத்தில் வாழ்ந்த ஸ்திரீகளுக்குள்ளே தேவன் மரியாளை தெரிந்து கொண்டார். இது தேவன் அவளுக்கு கொடுத்த கிருபை பெற்றதனால்தான் அந்த பாக்கியத்தை அவள் பெற்றாள் என்று பார்க்கிறோம். இப்படியாக அவள் தேவகுமாரனை சுமக்கும் பாக்கியம் பெற்றபோது எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்திருப்பாள். ஆனால் அந்த மகிழ்ச்சி, ஏன்னா அவள் அப்பொழுது அந்த தேவதூதன் அவளுடன் பேசிய போது அவளுக்கு வயது 15 அல்லது 16க்குள் தான் இருக்க முடியும். ஏனென்றால் அந்த காலத்திலே பெண்களை திருமணம் செய்து கொடுத்து விடுவார்கள். சிறு வயதாக இருக்கும் போதே ஏற்ற காலத்திலே 15, 16 திருமணம் முடித்து விடுவார்கள். ஸோ அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் அவளுக்கு இருந்ததா என்று பார்க்கலாம். அவள் சிறிய பெண்தான். ஆனாலும் தேவனுக்கென்று வைராக்கியம் உடையவளாக இருந்தால் தேவனுடைய குமாரனை பெற்றெடுக்கும் பாக்கியம் தனக்கு கொடுக்கப்பட்டது, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொன்னவுடனே அவ்வளவு பெரிய பொறுப்பை அவள் ஏற்றுக்கொண்டாள். தன்னை தாழ்மையோடு அந்த பொறுப்புக்கு அர்ப்பணித்தாள். அப்படி தேவனுடைய குமாரன் என்று சொன்னப்பட்டார். அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமான தேவனுடைய குமாரன் எண்ணப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் ராஜரீகத்தை யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யம் என்றைக்கும் முடிவராது என்று, ராஜ்யத்துக்கு என்றைக்கும் முடிவராது என்று அவன் தேவதூதன் அவளிடத்துல சொன்னார். யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார் என்று சொன்னார். தேவகுமாரன் என்று சொன்னார். அவருடைய ராஜ்யத்துக்கு என்றைக்கும் முடிவராது என்று சொன்னார். ஆனால் இன்று நடப்பது என்ன? அவரோ மரண ஆக்கினைக்குள்ளாகி தீர்க்கப்பட்டாயிற்று. அவருக்கோ வயது 33.5 வயது தான். அவர் இப்பொழுது சிறுவையில் இன்று மரிக்கப் போகிறார். இதை கேள்விப்பட்டவுடன் அவள் மனது எப்படி தவித்திருக்கும் பாருங்கள். தேவனுடைய குமாரன் என்று சொன்னப்பட்ட வார்த்தை இப்பொழுது அது அவர் மரணத்திலே போய் முடிகிறதே, அவர் ராஜ்யம் இன்னும் அவருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படவில்லை என்று பலவிதமான குழப்பங்களாலும் வேதனையினாலும் அவள் தவித்திருப்பாள் என்று பார்க்கிறோம். ஏனென்றால் லூக்கா 2:34 அவர்கள் இந்த குழந்தை பிறந்தவுடனே அவளுக்கு சொல்லப்பட்ட காரியங்கள் ஒவ்வொன்றும் அவளுக்கு மனதிலே வருகிறது. தேவதூதன் அவளுக்கு அறிவித்தது, தேவனுடைய இயேசுவின் பிறப்பை குறித்து அறிவித்தது, தேவனுடைய குமாரன் சொன்னவருக்கா இந்த கதி என்று அவள் கலங்கினாள். அடுத்தபடியாக அவளுக்கு மேய்ப்பர்களுக்கு இன்று கர்த்தராகிய கிறிஸ்து ரட்சகர் பிறந்திருக்காண்டு அறிவிக்கப்பட்ட பொழுது பரமசேனையின் திரள் அங்கே இறங்கி அவர்கள் உன்னதத்தின் தேவனுக்கு மகிமையும் பூமியில் சமாதானம் மகிமை மனுஷர் மேல் பிரியம் உண்டாதன என்று அவர்கள் பாடினார்கள். அந்த பாடலின் சத்தம் அவர்கள் இன்று அந்த கர்த்தராகிய கிறிஸ்து ரட்சகர் பிறந்திருக்கிறார், அந்த குழந்தையை துணியில் சுற்றி முன்னணியிலே கிடத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்று சொன்னார்கள். அந்த தேவதூதர்கள் அந்த மேய்ப்பர்கள் அந்த பாடலை கேட்டவுடனே பிரமிப்படைந்தார்கள். உடனே அவர்கள் ஓடி வந்து
அவர் கர்த்தர் தேவதூதனாலே சொல்லப்பட்ட காரியங்களை கண்டு பெத்லகேமுக்கு வந்து அந்த குழந்தை இயேசுவையும் முன்னணியிலே கிடத்திருக்கிற பார்க்கிறார்கள். யோசேப்பையும் மரியாளையும் பார்த்து தேவதூதனாலே தங்களுக்கு சொல்லப்பட்டவர்களை அவர்களிடத்தில் சொல்லி ஆச்சரியப்படுத்துகிறார்கள். அதை கேட்ட மரியாளும் யோசேப்பும் ஆச்சரியப்பட்டார்கள். மரியாள் இந்த சங்கதிகளை எல்லாம் தன்னுடைய இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணினாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியாக அவளுக்கு சொல்லப்பட்ட காரியங்கள், இந்த குழந்தையை பற்றி சொல்லப்பட்ட காரியங்கள் ஒவ்வொன்றாக அவள் மனதிலே வருகிறது. ஏனென்றால் அப்படியெல்லாம் இந்த குழந்தையை பற்றி சொல்லப்பட்டதே. ஆனால் இப்பொழுதோ அவர் இப்படி சிலுவையை சுமக்க முடியாமல் பாரமாய் கிடக்கிறாரே என்று வேதனை, எவ்வளோ வேதனை பாருங்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் 3 சாஸ்திரிகள் யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறது எங்கே என்று சொல்லி நட்சத்திரத்தால் வழிகாட்டப்பட்டு அவருக்கு காணிக்கை பொன் வெள்ளி வெள்ளைப்போளம் தூபவர்க்கம் எல்லாம் கொண்டு வந்தார்களே, அந்த குழந்தைக்கு காணிக்கையாக படைத்தார்களே. யூதருடைய ராஜா என்று அவர்கள் அறிவித்தார்களே, யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறார் என்று. யூதருக்கு ராஜாவாக பிறந்திருந்தவருடைய கதி இப்படியா ஆக வேண்டும் என்று அவள் புலம்பினாள், என்று தவித்தாள், கண்ணீர் விட்டாள் மரியாள். இந்த எண்ணங்கள் எல்லாம் அவருடைய உள்ளத்திலே வருகிறது. அந்த நேரத்திலே அவரை இந்த கோலத்திலே பார்க்கும்போது அவள் இப்படியெல்லாம் இவரை பற்றி சொல்லப்பட்டதே, ஆனால் அவருக்கோ இப்படி நடந்து கொண்டிருக்கிறதே என்று சொல்லி, அது மட்டுமல்ல, குழந்தைய எருசலேம் ஆலயத்துக்கு எடுத்து சென்ற போது அங்கே சிமியோன் வருகிறார். அவர் நீதியும் தேவ பக்தியும் உள்ள மனிதன். அவர் புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் அருளி செய்து இந்த இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்று சொல்லி இந்த குழந்தையை ஏந்தி ஸ்தோத்தரிக்கிறார். அது மட்டுமல்ல, அதற்கு பிறகு அந்த யோசேப்பை மரியாளையும் ஆசீர்வதித்த பின் மரியாளிடம் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? இதோ அநேகருடைய இருதய சிந்தனை வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாய் பேசப்படுவதற்கும் இவர் அடையாளமாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் ஊருவி போகும். இது லூக்கா 22 34-35 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த இயேசு கிறிஸ்து இரட்சண்யம் என்று அவரை பற்றி பேசிவிட்டு, ஆனால் இவர் இஸ்ரவேலிலே பலர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளமாவதற்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்று அவரை குறித்து சரியான ஒரு தீர்க்க தரிசனம் உரைத்தார் சிமியோன். உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும். இந்த வார்த்தைகள் அவள் இருதயத்திலே வைத்து கொண்டாள். இத்தனை வருடங்களாக அவள் யோசித்திருப்பாள். இந்த ஆத்மாவை பட்டயம் உருவி போகும் என்று அவர் சொன்னாரே, அந்த தேவனுடைய மனுஷன், என்ன ஆகும், என்ன நடக்கும் என்று மனதிற்குள்ளே அவ்வப்போது அவள் பயந்திருக்கலாம். காலப்போக்கில் இப்பொழுது அவர் பிறந்து 33 வருடங்களுக்கு ஆகிறது. அவள் அதை மறந்தும் போயிருக்கலாம். ஆனால் இன்று இயேசுவை இந்த கோலத்தில் பார்த்த உடனே அவர் சொன்ன வார்த்தை அவள் உள்ளத்திலே அப்படியே நினைவுக்கு எண்ண அலைகளிலே இறங்கி வருகிறது. ஆம், இன்று அவள் இயேசுவை கண்ட கோலம், வாரினால் அடிக்கப்பட்டு போர்ச்சேவகர்கள் அவருடைய சரீரத்திலே வாரினால் அடித்திருக்கிறார்கள். அந்த பல வார்கள் இருக்கும். மர கைப்பிடியிலே நுனியிலே எலும்பு துண்டுகள் அல்லது கொக்கிகள் மாட்டப்பட்டிருக்கும். ஒவ்வொரு முறை அவர் அடிக்கப்படும் போதும் அவருடைய முதுகை சதையை பேய்த்து கொண்டு வரும். அப்படியாக அவர்கள் பல முறை அடித்திருப்பார்கள். அதனால் அவருடைய முதுகோ உளப்பட்ட நிலம் போல இருக்கிறது. தலையிலே மற்றவர்கள் பரிகாசம் பண்ணினார்கள், நிந்தித்தார்கள், அவரை முகத்தை துப்பினார்கள். கையிலே ஒரு கோலை கொடுத்து யூதருடைய ராஜாவாய் வாழ்க என்று பரிகாசம் பண்ணினார்கள். தலையை குட்டி நீ யார் உன்னை குட்டினது ஞான திருஷ்டினாலே சொல் என்று சொல்லி நிந்தி பரிகாசம் பண்ணினார்கள். இத்தனை பரிகாசம் பண்ணப்பட்டு அவர் மறுபடியுமாக சிலுவையை சுமக்கும்படியாக கொடுக்கப்படுகிறார். இப்படியாக நிந்திக்கப்பட்டாரே, ஆனால் அவருக்கு என்ன, இந்த கோலத்தோடு அவர் வருகிறார் வெளியே. பிறகு எப்படி அவருக்கு பலன் இருக்கும்? ஏனென்றால் முந்தின நாள் இரவே அவரை கைது செய்து விட்டார்கள். இரவிலே விசாரணை, காய்பாவிலே விசாரணை, காய்பாவிடம் அண்ணாவிடம் விசாரணை, பிலாத்துவிடம் விசாரணை, பின்பு ஏரோதிடம் விசாரணை, மறுபடியும் பிலாத்துவிடம் விசாரணை. இந்த விசாரணையினால் இரவு முழுதும் அலக்கழிக்கப்பட்டார். அவர் இரவு உணவு சாப்பிட்டாரா? இரவு தூங்கினாரா? இல்லை. காலையிலே மறுபடியும் பிலாத்தினால் மரண ஆக்கினைக்குள்ளாக்கப்பட்டார்.
அவரை இரவிலே ஒரு குழியிலே போட்டிருப்பார்கள். அந்த அந்த குழியிலே போட்டதை பற்றி சங்கீதக்காரன் சொல்கிறார். 88ஆம் சங்கீதத்திலே 6ஆம் வசனமாக, அவர் பாதாளத்திலும் இருளினிலும் ஆழத்திலும் பாதாளத்திலும் என்னை கொண்டு போட்டார்கள் என்று சொல்லி, சங்கீதம் 88 6ஆம் வசனம், என்னை பாதாள குழியிலும் இருளிலும் ஆழங்களிலும் வைத்தீர் என்று சொல்லி. அது உண்மை. அந்த மரண குழியை போல் ஒரு பாதாள குழி இருக்கிறது. நாங்கள் இஸ்ரவேலுக்கு சென்றிருக்கும்போது அதை பார்த்தோம். இயேசுவை அடைத்து வைத்த இடம் என்று சொல்லி, அது நல்ல ஒரு கிணறு மாதிரி ஒரு குழி இருக்கிறது. உள்ளே மண் எல்லாம் இருக்கிறது. அவர்கள் 1 அடி 10 15 அடி 20 அடி ஆழம் இருக்கும். அவர்கள் இந்த யாரெல்லாம் கைதிகளெல்லாம் மறுநாள் தண்டனை நிறைவேற்றப்பட போகிறார்கள், அவர்களை இந்த குழியிலே போடுவார்களாம். அவருடைய சரீரத்தை சுற்றி ஒரு கயிறை கட்டி கயிறோடு இறக்கி விடுவார்கள். அவர்களுக்கு ஆகாரம் பிடித்தால் போடுவார்கள், விழுந்தால் சாப்பிடுவார்கள், இல்லாவிட்டால் மறுநாள் காலையிலே அப்படியே கயிறோடே எடுத்து, ஏன்னா நாம் யாரும் அதில் இறங்க முடியாது, கயிறோடை கட்டி இறக்கி விடுவார்கள். கயிறோடை தூக்கி மறுநாள் சிலுவையில் கொண்டு அறைவார்களாம். அந்த இடத்தை நான் பார்த்தேன். அங்கே இந்த சங்கீதம் புஸ்தகம் வைக்கப்பட்டு, இந்த 88ஆம் சங்கீதம் திறந்து வைக்கப்பட்டு இருக்கிறது. அப்படியே அங்கே வருகிறவர்களாம் இந்த 88ஆம் சங்கீதத்தை வாசித்து பார்த்து அது அப்படியே நிறைவேறதை கண்கூடாக பார்க்குறோம். நீங்களும் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல சரீர வேதனைப்பட்டதை குறித்து சங்கீதம் 88 தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு முறை வாசித்து பாருங்கள். அப்படிப்பட்ட இடத்துல அவர் போடப்பட்டார். அவருக்கு ஆகாரம் இல்லை, தூக்கம் இல்லை, சரீர பாடுகள் வேறு. பிறகு எப்படி அவரால் காலையிலே அவரை எழுந்து இவ்வளவு வேதனையோடு, நெத்தியிலே சென்னிலே அந்த முள்முடியினாலே ரத்தம் வடிகிறது, கண் பார்வை சரியில்லை, தூக்கமும் இல்லை, ஆகாரம் இல்லைனால் அவருடைய சரீரம் நிச்சயமாக பலவீனப்பட்டிருக்கும். அந்த பலவீனத்தோடு தான் அவர் சிலுவை சுமக்கும்படியாக நிர்பந்திக்கப்பட்டார். பின்பு எப்படி அவருக்கு பலம் இருந்திருக்கும்? நிச்சயமாக சிலுவை தூக்க பலம் இல்லாமல், ஏனென்றால் அது 150 கிலோவுக்கு மேல் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அது அப்படியே கீழே விழுந்து விட்டார். இவ்வளவு கோர காட்சியை பார்க்க ஒரு தாய்க்கு எப்படி மனம் துணிகிறது? எப்படி மனம் இருக்கும்? இரத்த கண்ணீர் வடித்திருப்பாள். அப்பொழுதுதான் அவளுக்கு இந்த வார்த்தை, சிமியோன் சொன்ன வார்த்தை நினைவுக்கு வருகிறது. உன் ஆத்துமாவை ஒரு பட்டயம் உருவி போகும் என்று சொன்னாரே, அது இதுதானோ? இந்த காட்சியை நான் காண்பதற்காகவா? இதுதானே என்று சொல்லி அவள் கதறி அழுதிருப்பாள். நிச்சயமாக ஒரு தாய்க்கு தன் மகன் இவ்வளவாக வேதனைப்படுவதை எப்படி சகிக்க முடியும்? அதுவும் அவர் தாய்க்கு தலைமகனாக, குடும்பத்தின் மூத்த மகனாக 30 வருடங்கள் அவர்களுடனே குடும்பத்தின் மகனாக வாழ்ந்தார். கடைசி 3.5 வருடங்கள் தான் அவர் குடும்பத்தை விட்டு பிரிந்து ஊழியத்திலே கவனம் செலுத்தி வருகிறார். ஸோ அவரும் குடும்பத்திலே தாயிடம் அன்பு கூர்ந்திருப்பார், கனப்படுத்தியிருப்பார், எல்லாம் செய்திருப்பார். ஆனாலும் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறது மாத்திரம் அவருக்கு முக்கியமான கடமையாக இருந்தது என்பதையும் வெளிப்படுத்துகிறார். தன்னுடைய அட்டாச்மெண்ட், தாயோட உள்ள அந்த உரிமையை கொஞ்சம் விலக்கி வைத்து தான் ஊழியத்துக்கு செல்கிறார். ஆனால் தாயால் அப்படி பிரித்து வைக்க முடியாதே. அவர் தேவனுடைய குமாரன் என்று அறிந்தாலும் பல நேரங்களில் அவருடைய வாழ்க்கையில் அந்த தேவனுடைய குமாரன் என்பது வெளிப்பட்டிருக்கிறது. விசேஷமாக அவர் 12 வயது இருக்கும்போது அவர்கள் பஸ்கா பண்டிகைக்கு குடும்பமாக செல்கிறார்கள். திரும்பி வரும்போது ஒரு நாள் பிரயாணம் தூரம் சென்ற பிறகுதான் இயேசு அந்த அவர்களுடனே திரும்பி வரவில்லை என்று காண்கிறார்கள். திரும்பவுமாக ஒரு நாள் பிரயாணம் சென்று எருசலேமில் தேடுகிறார்கள். 3 நாட்களுக்கு பிறகுதான் அவரை கண்டுபிடிக்கிறார்கள். அவரோ தேவாலயத்திலே போதகர்களே உட்கார்ந்து அவர்களுடைய வினவும் பேசவும் அவருக்கு மாதிரித்தரம் சொல்லவும் உட்கார்ந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறார்கள். அதை கண்டு ஆச்சரியப்படுகிறார்கள். அந்த போதகர்களும் இவருடைய ஞானத்தை, இவர் பேசுகிறதையும் இவர் வினாக்களையும் கேட்டு மிக அதிசயப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். அப்பொழுது தாய், ஏன் மகனே எங்களுக்கு இப்படி செய்தாய்? நாங்கள் உன் தகப்பனும் நானும் விசாரத்தோடே உன்னை தேடினேமே என்று சொல்லி கேட்ட பொழுது அந்த தாய் அவர் என்ன சொன்னார்? நான் என் பிதாவுக்கு அடுத்த காரியங்களில் இருக்க வேண்டும் என்று அறியீர்களா என்று பதில் சொல்கிறார். அவர் தேவனுடைய குமாரன் என்பதை அவளுக்கு நினைவூட்டக்கூடிய ஒரு பதிலாக இருந்தது. அவர்கள் மௌனமாக அதை ஏற்றுக்கொண்டு அப்படியே அவரை அழைத்து கொண்டு ஊர் திரும்புகிறார்கள். இப்படியாக வாழ்நாளின் சில கட்டங்களில் அவர் தேவகுமாரன் என்பதை ஆங்காங்கே வெளிப்படுத்தினார். கடைசி ஊழியர் காலங்களிலே
அவர் செய்த அற்புதங்கள் ஏராளம். 5 அப்பம் 2 மீன் கொண்டு 5000 பேருக்கு போஷித்தார். ஆனால் இந்த தாய் புலம்பி இருப்பாள், ஐயோ ஆண்டவரே, தேவனே, இந்த கஷ்டம் என் மகனுக்கு வரக்கூடாதே. 5 அப்பம் கொண்டு 5000 பேரை போஷித்த கரங்கள் ஆயிற்றே இது. எத்தனை பேருக்கு நோய்களை குணப்படுத்தியிருக்கிறார், எத்தனை பேர் சரீரத்திலிருந்து பிசாசுகளை துரத்தியிருக்கிறார், எத்தனை பேர் கண் பார்வை கொடுத்திருக்கிறார். அவர் எத்தனை நல்ல காரியங்களை செய்தாரே தேவனுடைய குமாரனாக இருந்து. ஆனால் அவருக்கு ஏன் இந்த கதி? ஆண்டவரே, இந்த கதி, இந்த காட்சியை காணவா நான் இருக்கிறேன், என் ஜீவனை கூட எடுத்துக்கொள்ளும் என்று கூட அவள் கதறி இருக்கலாம். எனக்கு பதிலாக அவருக்கு உயிரை கொடுங்கள் என்று கதறி இருக்கலாம். இதுதான் அவளுடைய ஆத்மாவை ஊடுருவின பட்டயமாக நினைக்கிறது. இப்படியாக அவளுடைய வாழ்க்கையில் உள்ள அவருடைய வாழ்க்கையில், அவரோடு சம்பந்தப்பட்ட வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியங்களாக நினைக்கும் போது நிச்சயமாக அவள் மிகவும் மனம் கசந்து அழுதாள். அந்த வேதனை, மரியாள் பட்ட வேதனை யாராலும் சகிக்க முடியாத வேதனை என்றே பார்க்கலாம். மேய்ப்பருக்கு உரைத்தாயிற்று. அதன்படி அவர் பாவம் இல்லாத பரிசுத்தருக்கா இந்த கதி என்று சொல்லி அவள் ஒவ்வொன்றாக அவளுடைய வாழ்க்கையிலே நினைத்ததை நினைத்து அவள் இப்பேற்பட்ட அருமையான மகன் கீழே விழும்போது ஓடி வராமல் என்ன செய்ய முடியும்? அந்த தாய் அவளை சந்தித்தாள். ஆனாலும் போர் செய்வர்கள் விடுவார்களா? அவரை நிச்சயமாக அவளை தள்ளிவிட்டு மறுபடியும் அவரை அடித்திருப்பார்கள். திரும்பவுமாக அவரை எழுந்து சிலுவை தூக்கி கொண்டு நட என்று சொல்லியிருப்பார்கள். நாம் இந்த சிலுவை காட்சியை அவர் எங்கே சுமந்து கொண்டு போகிறார் என்பதை குறித்து ஒரு பாடலை நாம் இப்பொழுது கேட்கலாம். எங்கே சுமந்து போகிறீர் சிலுவையை நீர், எங்கே சுமந்து போகிறீர், எங்கே சுமந்து போறீர் இந்த காணலில் உமது, எங்கே சுமந்து போறீர் இந்த காணலில் உமதங்கம் முழுதும் நோக ஐயா என் இயேசுநாதா, எங்கே சுமந்து போகிறீர் சிலுவையை நீர், எங்கே சுமந்து போகிறீர். தோளில் பாரம் அழுத்த தூக்க பலன் இல்லாமல், தோளில் பாரம் அழுத்த தூக்க பலம் இல்லாமல், தாழும் தத்தளிக்கவே தாப சோபம் உற நீர், எங்கே சுமந்து போகிறீர் சிலுவையை நீர், எங்கே சுமந்து போகிறீர். வாதையினால் உடலும் வாடித்தவிப்புண்டாக, வாதையினால் உடலும் வாடித்தவிப்புண்டாக, பேதம் எல்லா சீமோனும் பின்னாக தாங்கி வர, எங்கே சுமந்து போகிறீர் சிலுவையை நீர், எங்கே சுமந்து போகிறீர். தாயார் அழுது வர சார்ந்தவர் பின் தொடர, தாயார் அழுது வர சார்ந்தவர் பின் தொடர, மாயம் இல்லாத ஞானமாதர் புலம்பி வர, எங்கே சுமந்து போகிறீர் சிலுவையை நீர், எங்கே சுமந்து போகிறீர். வல்ல பேயை கொல்லவும் மரணந்தனை வெல்லவும், வல்ல பேயை கொல்லவும் மரணந்தனை வெல்லவும், எல்லை எல்லா பாவங்கள் எல்லாம் நாசமாகவும், எங்கே சுமந்து போகிறீர் சிலுவையை நீர், எங்கே சுமந்து போகிறீர். மாசணுகாத சத்ய வாசகனே உமது, மாசணுகாத சத்ய வாசகனே உமது, தாசர்களை காக்கவும் தாங்கா சுமையை எடுத்து, எங்கே சுமந்து போகிறீர் சிலுவையை நீர், எங்கே சுமந்து போகிறீர். நாமும் இப்படித்தான் கேட்போம், ஆண்டவரே நீர் எங்கே சுமந்து கொண்டு போகிறீர் என்று. மரியாளுடைய வாழ்க்கையிலே பார்த்தால் அவளுடைய வாழ்க்கையிலே இனிமையும்
கசப்புமான அனுபவங்கள் அடுத்தடுத்து வருகின்றதை பார்க்கிறோம். அதாவது அவள் ஸ்திரீகளுக்குள்ளே ஒரு தேவகுமாரனை பெற்றெடுப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட போது தூதன் சொல்லுகிறான், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், கர்த்தர் உன்னுடனே கூட இருக்கிறார் என்று. அது அவளுக்கு மகிழ்ச்சியான செய்தி தான். ஆனால் உடனே அவள் பரிசுத்த ஆவியினாலே கற்பம் தரித்து குமாரனை பெறும்போது, ஆனால் இதை அவளுக்கு நியமிக்கப்பட்ட கணவன் ஏற்றுக்கொள்வானா, அக்செப்ட் பண்ணுவானா? ஊரார் இனத்தார் என்ன நினைப்பார்கள், எப்படி நிந்திப்பார்கள்? கணவனுடன் சேருவதற்கு முன்பாக ஒருத்தி கற்பம் தரித்தால் அவளை எப்படி பேசுவார்கள் என்ற நிந்தை, அதுவும் அவளை இருதயத்தை துளைத்திருக்கும். ஆனாலும் தேவனுக்காக ஆண்டவருடைய உம்முடைய சித்தப்படியே எனக்கு ஆக்கடவு என்று ஒப்பு கொடுத்தாள். ஸோ அவளுக்கு ஒருபுறம் மகிழ்ச்சி, தன்னை தேவன் தெரிந்தெடுத்தார், தன்மேல் கிருபை பாராட்டினார் என்று. ஒருபுறம் ஒரு பயம், நடுக்கம், திகில், என்னுடைய வாழ்க்கை எப்படி ஆகுமோ என்று. ஆனாலும் அவள் தேவனுடைய பலத்தினால் அந்த இன்பத்தையும் துன்பத்தையும் சகித்தாள், ஒன்று போல சகித்தாள். அதுபோல தான் அவள் வாழ்க்கையில் நடந்தபோது மெய்ப்பராலே சொல்லப்பட்ட சங்கதிகளை கேட்கும்போதும் அவள் சந்தோஷப்பட்டாள், அருமையான தேவனுடைய குமாரனை பெற்றெடுத்திருக்கிறோம் என்று. ஆனால் ஏரோது ராஜா அந்த குழந்தையை கொல்ல தேடும்போது பயந்து அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு ஓடினார்கள். அவள் கற்பம் தரித்தது முதல் அவள் சந்தித்த பிரயாணங்கள், அவளுடைய வாழ்க்கை பயணங்கள் மிக கடினமானதை பார்க்கலாம். ஏனென்றால் அவள் குழந்தை வயிற்றில் இருக்கும்போதே அவர்கள் கடுமையான பிரயாணம். முதலிலே எலிசபெத்தை பார்ப்பதற்காக அந்த மலை நாட்டிற்கு செல்கிறாள். 3 மாதம் கர்ப்பிணியாக இருக்கும்போது அங்கே 3 மாதம் தங்கியிருந்து திரும்ப நடந்து வருகிறாள். இப்பொழுது போல எந்த வசதியும் கிடையாது. அவள் நடந்து அல்லது கழுதையிலே தான் பிரயாணப்பட்டு சென்றிருக்க வேண்டும். ஏறக்குறைய 200 மைல் தூரங்கள் சென்று வந்திருக்கிறாள். திருப்பி அவளுக்கு பிரசவ காலத்து டைம்லே அவள் பெத்லஹேமுக்கு செல்லுகிறாள். அப்பொழுதும் நிறை மாத கர்ப்பிணியாக அங்கே செல்கிறாள். சொந்த ஊர் நாசரேத்தூரை விட்டு குடிமதிப்பிற்காக பெத்லஹேம் செல்ல வேண்டியிருக்கு. இங்கே ஆட்கள் அறிமுகம் இல்லை, சத்திரத்தில் இடமில்லை. எவ்வளோ வேதனை! ஒரு குழந்தை பேரை நோக்கி இருக்கிற பெண்ணுக்கு எந்த ஒத்தாசையும் இல்லை, பெற்றோர் இல்லை, உற்றார் உறவினர் இல்லை, அறிமுகம் இல்லாத ஊரிலே அவள் பிரசவத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்குது. எவ்வளோ கடினமான காரியம் அந்த பெண்ணுக்கு பாருங்கள். ஆனாலும் தேவனுடைய குமாரனுக்காக அந்த கடினமான சூழ்நிலையை ஏற்றுக்கொண்டாள் என்பார். ஸோ அவளுக்கு தேவனுடைய குமாரனை பெறப்போகிறோம் என்ற மகிழ்ச்சி ஒரு பக்கம் இருந்தாலும் அவள் பட்ட துயரங்கள் மிக அதிகம். குழந்தையை கொல்வதற்காக ஏரோது தேடுகிறான் என்று கேள்விப்பட்டு எகிப்துக்கு ஓடிப்போனார்கள், கை குழந்தையை வைத்துக்கொண்டு. அது எத்தனையோ கிலோமீட்டர் தூரம் பிரயாணம். திரும்ப ஏரோது மரணம் அடைந்த பின் திரும்ப பிரயாணம். இப்படியாக அவள் அந்த சிறிய வயதிலே சிறிய குழந்தையை வைத்துக்கொண்டு, குழந்தையை வயிற்றிலே வைத்துக்கொண்டு, கையில் வைத்துக்கொண்டு ஏகப்பட்ட பிரயாணங்கள் பண்ணியிருக்கிறாள். இதெல்லாம் அவளுடைய வாழ்க்கையிலே சாக்ரிஃபைஸ். ஒரு பக்கம் இனிமை, ஒரு பக்கம் துயரம், திகில். இப்படியாக அவள் வாழ்க்கையிலே மகிழ்ச்சியும் கசப்பும் மாறி மாறி வந்ததை பார்க்கிறோம். ஆனால் கடைசியாக இப்பொழுது அவளுக்கு இந்த பேரிடி காத்திருந்தது. இயேசு மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டு சிலுவையிலே அடிக்கப்பட போகிறார் என்பதை. ஆனால் அவளை தாங்க முடியவில்லை. அவளுடைய பட்டயம் அவளுடைய இருதயத்தை நிஜமாகவே ஊடுருவி சென்றதை பார்க்குறோம். உருவி சென்றது அந்த பட்டயத்தினால், குத்துண்டதினால் அவளுடைய இருதயத்திலிருந்து ரத்தம் பீறிட்டு வந்தது போல் அவ்வளவு துக்கம் பீறிட்டு வந்தது அவளுக்கு அந்த காட்சியிலும். ஆனால் அவளுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியும் துயரம் கலந்து வந்ததை போல உணர்கிறோம். இயேசு தாம் இன்ன விதமான மரணம் அடைய போகிறார் என்பதை தமிழ் சீஷர்களுக்கு சொல்கிறார். இதை மத்தேயு, மார்க்கு, லூக்கா 3 சுவிசேஷ நூல்களில் நாம் வாசிக்கிறோம். விசேஷமாக மார்க் 10ஆம் அதிகாரம் 31 33 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிக்கலாம். பின்பு அவர்கள் எருசலேமுக்கு பிரயாணமாய் போகையில் இயேசு அவர்தாமே அவர்களுக்கு முன்னே நடந்து போனார். அவர்கள் திகைத்தவருக்கு பின்னே பயத்தோடே போனார்கள். அப்பொழுது அவர் 12 அழைத்து தமக்கு சம்பவிக்க போகிறவைகளை அவர்களுக்கு மறுபடியும் சொல்ல தொடங்கினார். இதோ எருசலேமுக்கு போகிறோம், அங்கே மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்தில் வேதபாரரிடத்திலும் கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து புறதேசத்தாரிடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள். அவர்கள் அவரை பரியாசம் பண்ணி அவரை அடித்து அவரை கொலை செய்வார்கள். அவர் மேல் துப்பி அவரை வாரினால் அடித்து கொலை செய்வார்கள். ஆகிலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்றார்.
இப்படியாக 3 சுவிசேஷ நூல்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. 3 முறை அவர் சொல்லியிருக்கிறார். ஆனாலும் இதனுடைய பொருளை சீஷர்கள் அறியவில்லை. இப்படி நேரடியாக இப்படி சொல்லியுமே அறியாதவர்கள் தாம் தாய்க்கு இவருக்கு இந்த விஷயம் தெரியுமா? தாயிடம் அவர் நிச்சயம் சொல்லியிருக்க மாட்டார். அவர்களாவது ஆண்டவர் இப்படி சொன்னாரே என்று ஒரு நேரம் யோசித்திருக்கலாம். ஆனால் இவருக்கு தெரியாது, அந்த தாய்க்கு தெரியாது, தாயிடம் சொல்ல முடியாது, தாயால் தாங்க முடியாது என்று அவருக்கு தெரியும். அப்படி சொல்லாமல் மறைத்து ஆனால் அந்த வேதனை அவள் இருதயத்தை குத்துண்டு அந்த இருதயத்திலிருந்து ரத்தம் பீரிட்டு வரும்பொழுது அவள் அந்த துயரத்தை அனுபவித்தாள். ஆனால் கடைசியாக வழக்கம் போல இந்த துயரம் சிலுவை பாதையிலே நிறைவடைந்தது. அவருடைய சிலுவை பயணம் கொல்கதா கபாலஸ்தலம் என்ற கொல்கதா மேட்டிலை நிறைவடைந்து அவர் சிலுவையிலே அறையப்பட்டார், கல்லறையிலே வைக்கப்பட்டார். ஆனால் பெரிய அதிசயம் நிகழ்ந்தது. வழக்கம் போல் அந்த அதிசயம் நிகழ்ந்தது. அந்த மரணத்திலே அது முடியவில்லை. யாரும் எதிர்பாராத விதமாக 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்தார். சிலுவை பாதை மரணத்திலே சோகத்திலே முடிவடையவில்லை, பெரிய வெற்றியிலே முடிவடைந்தது என்று பார்க்கிறோம். அதுதான் தேவனால் உயிர்ப்பிக்கப்பட்டார். இப்படி அவர் 3ஆம் நாள் உயிர் தெழுவார் என்று சொன்ன வார்த்தை அப்படியே அன்று நிறைவேறியது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் பாடுகள், துயரங்கள், துன்பங்கள் மரியாள் அனுபவித்ததை விடவா நம்முடைய குடும்பத்தில் நமக்கு வந்துவிட போகிறது? இயேசு கிறிஸ்து அனுபவித்த துயரங்களை, பாடுகளை விடவா நமக்கு வந்துவிட போகிறது? ஆனாலும் முடிவு சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, ஒரு பெருமிதம் இருக்கிறது. முடிவிலே அவர் தேவனால் உயிர்ப்பிக்கப்பட்டார். மரியாளும் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பார்கள். இந்த மரணத்தோடு முடிவடைவதில்லை. ஆகவே நமக்கு வருகிற பாடுகள், துயரங்கள், துன்பங்கள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் அதை நன்மையாக மாற பண்ணுவார். இதைத்தான் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது என்று பவுல் எழுதுகிறார். ஆம், ரட்சிக்கப்படுகிற நமக்கு ரட்சிப்பு, பாடுகள், துயரங்கள் வந்தாலும் அது நமக்கு ஆசீர்வாதமாக மாறும். இதை நாம் சிலுவை பாதையில் தியானிக்கும் போது கற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே நாம் பாடுகளினாலே சோர்ந்து போகாமல் உற்சாகத்தோடு தேவனை சேர கற்றுக்கொள்வோமாக. அன்பும் கிருபையும் இறக்கம் நிறைந்த பரம தந்தையே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். சிலுவை பாதையை தியானித்தோம். மரியாள் பட்ட துயரங்கள், இருதயத்திலே அவள் ஆத்மாவை பட்டயம் உருவினது போல துயரம் பட்டாளப்பா. ஆனாலும் இயேசு கிறிஸ்துவின் அவரும் பாடுகள் பட்டார், சிலுவையிலே அறையப்பட்டார். ஆனால் முடிவோ சம்பூரணமும் சமாதானமாக இருந்தது. நீர் 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தீர். சிலுவை பாதை மரணத்தோடு முடிவடைவில்லைப்பா, ஒரு வெற்றியோடு அடுத்த ஆரம்பம், புதிய வாழ்க்கை ஆரம்பது. அதுபோல் எங்கள் வாழ்க்கையிலும் நாங்கள் எந்த துயரத்திலும் பாடுகளிலும் சோர்ந்து போகாமல் புதிய வாழ்க்கை, புதிய நம்பிக்கையை நோக்கி, சிலுவை மரணத்தின் வெற்றியை நோக்கி நாங்கள் நடக்க எங்களுக்கு கற்றுக்கொள்ளட்டும். எல்லாவற்றையும் எங்கள் நாதரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மிகவும் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஆமேன்.